வணக்கம். காலம் ஒருபோதும் உறங்குவதில்லை. உனக்கு சேர வேண்டியதை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் காலம் பிரபஞ்சம். உனக்கு கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, பிரபஞ்சம் இரண்டையும் போட்டும். நீ நிகழ்கால செயலில் புனிதமாக கடந்து செல். விதைப்பது எதுவோ அது வாய்க்கும், முளைக்கும். நீ இறையோடு இறையாக செயலில் இன்புற்று பயணித்தது. ஆமாம், நீ இறை நிலையாக இன்பற்று பயணித்திரு, சென்று கொண்டிரு. அனைத்து நிகழ்வும் தென்றலாக அமையும். எல்லா நிகழ்வுமே உனக்கு தென்றல் போல அமையும். எல்லாம் அவன் ஒளிரட்டும். நிச்சயமாக இறை இன்பம் புகட்டும். ஏன்னா, நாம் இறை சிந்தனையால் இருக்கும்போது காரியத்திலும் சரி, அனைத்திலுமே இறை ஐக்கியத்தோடைய இணைந்திருக்கும்போது காரிய தடைங்கிறது ஏற்படாது. அதே மாதிரியா சில சமயம் தடங்களும் ஏற்படாது. அந்த முட்டல் ஏற்படாது. ஏதாச்சும் பிரச்சனைகளை முட்டுதல் ஏற்படாது, குறையும். ஏன்னா இறை சிந்தனையில் இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு என்னன்னா, ஒரு புறமான எண்ணங்கள் தோன்றுவதில்லை, உதிப்பதில்லை, மனதில் ஏற்படுவதில்லை. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனைக்கு இடமில்லாமல் போகிறது. எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தாலுமே அது நம்ம லேசாக கிராஸ் பண்ணிட்டு சென்று விடும், நம்மளை தாக்காது. அது நடக்கும். அதனால் எல்லா காரிய நிலைக்குமே நாம் தான் காரணம், நம் மனதுதான் காரணம். நாம் என்ன நினைக்கிறோமோ அது அதுவாக நடக்கிறது. நாம் எண்ணத்தில் புனிதமாக இருக்கும்போது நிச்சயமாக, ஆனால் தடைகள் இருக்கும். ஒரு செகண்ட் நேரத்தில் மாறும். எப்படின்னா, இந்த பொழுதுன்னா மேகத்தை பொழுது மறைக்கும். ரொம்ப நேரம் மறைக்காது. ஆனால் செகண்ட் நேரத்தில் அது மேகம் கலந்து விடும். பொழுதுக்கே தடங்கள் வருது. ஒளிக்கே தடங்கள் வரும்போது